ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்செட் 10க்காக டெய்லி கொஷின் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 25. எக்ஸாக்டா 50% நம்ம முடிச்சிட்டோம். ஐ ஹோப் உங்க ப்ரிப்பரேஷனும் அந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சம் எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், 2 pint of IV fluid is prescribed for a client with 125 ml per hour flow rate. How much time will be required to complete the fluid? Okay, so அந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸியான கால்குலேஷன். 2 pint அப்படி சொல்லிட்டாங்க. 2 pintனா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட்னா 500 ml, 2 pintனா என்ன? 1000 ml ஆஃப் fluid. ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க. ஃப்ளோ ரேட் எவ்வளோ? 125 ml per hourல போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் போடலாம், இல்லை ஃபார்முலா இல்லாமலையும் நீங்கள் போடலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை டைம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க? இந்த டைமை கேட்குறாங்க. அப்போ டைமுக்கான ஃபார்முலா என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை, இங்கே டைம், இந்த டைம் கீழே இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ஃப்ளோ இங்கே கீழே வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் டிவைடட் பை ஃப்ளோ ரேட். வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? தே ஹேவ் கிவன் வால்யூம் as 1000 divided by 125, which is equivalent to 8. Correct answer is option B, 8 hours. அப்படி இல்லைனாலும், இவ்வளோ பெரிய ஃபார்முலா போட வேணானாலும், நீங்கள் மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் டைரெக்டாகவே போட்டுடலாம். 125 ml per hour. அப்போ 4 மணி நேரத்தில் எவ்வளோ போயிருக்கும்? 500 ml போயிருக்கும். கரெக்டா? அப்போ 8 மணி நேரத்தில் எவ்வளோ போயிருக்கும்? 1000 ml போயிருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 8 hours. Next, which among the following is not a type of marriage? So ஆப்ஷன்ல எண்டோகாமி, வெல்காமி, எக்ஸோகாமி, எபிகாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். வாட் இஸ் எண்டோகாமி? எண்டோகாமினா என்ன? மேரேஜ் வித்தின் அ குரூப். ஒரே குரூப் இல்லை ஒரே கேஸ்ட் சிஸ்டம்குள்ள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது பேர் என்ன? எண்டோகாமி. தென் எக்ஸோ, எண்டோக்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு எக்ஸோ. வாட் இஸ் எக்ஸோகாமி? மேரேஜ் இன் டிஃப்ரெண்ட் குரூப். வேற வேற குரூப்ல மேரேஜ் பண்ணாங்கன்னா அது பேர் தான் என்ன? வந்து எக்ஸோகாமி. மீதி என்ன இருக்கு? வெல்காமி அப்படின்னு ஒன்று இருக்கு, எபிகாமின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஆப்வியஸா தெரியும் வெல்காமி இஸ் த ஆன்சர். ஏன்னா இட்ஸ் நாட் எ டைப். கேமினா மேரேஜ் தான், ஆனால் வெல்காமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் டைப்பே கிடையாது. எண்டோகாமினா என்னன்னு சொல்லிட்டேன், எக்ஸோகாமினா சொல்லிட்டேன். இது வந்துட்டு எபிகாமி. எபிகாமினா என்ன? It's a type of marriage where ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட்டு, டிஃப்ரெண்ட் கல்ச்சர், இதில் மேரேஜ் பண்ணுறது வந்து எபிகேமின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வெல்கேமி தான். மற்ற ஆப்ஷன்ஸும் என்னென்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? டைரக்ட் ஸ்பீச் தட் இஸ் indirect speech that is delayed in reaching the point but eventually get from the original point to the desired goal. Indirect speech அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுறது. வாட் இஸ் தட்? தட் இஸ் நோன் அஸ் சர்க்கம்ஸ்டான்ஷியாலிட்டி. ஓகேவா? டைரக்ட் ஆன்சர் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த ஒரு வார்த்தையில முடிஞ்சிச்சு. இன்டைரக்ட் ஸ்பீச் அண்ட் தட் இஸ் டிலேட் இன் ரீச்சிங் த பாயிண்ட். டான்ஜென்ஷியாலிட்டி என்ன இருக்கும்? இன்டைரக்ட் ஸ்பீச்சா தான் இருக்கும். ஆனா என்ன இருக்காது? இட் won't reach the point. Okay, it does not reach the point. Okay, then flight of ideas na தெரியும். rapid shifting of ideas is known as flight ideas. loosening of association na அதான் அந்த சென்டென்ஸ்க்கான எந்த ஒரு சம்பந்தமும் எல்லாமே பேசுவாங்க. அதான் loosening of association. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட்,
A feeling of internal motor restlessness that can present as tension, nervousness and akathisia. இதுலயும் ஒரே word. Which word? Restlessness, nervousness. That is known as akathisia. Okay. So akathisia, actually akathisiaங்கிறது என்ன, இந்த நம்மளுக்கு ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸில் வரும் அக்கத்தீசியாங்கிறது. ஸோ அக்கத்தீசியா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது அக்கத்தீசியானா என்னன்னா, அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க, அவங்களால எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது, ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்க, பயத்தோடயே இருப்பாங்க. அது பேர் தான் வந்துட்டு அக்கத்தீசியா. ஓகே. தென் வேற என்ன இருக்கு? ஏ கைனேசியான்னு என்ன அர்த்தம்? லாஸ் ஆஃப் மசில் டோன். ஓகேவா? அதாவது வாலண்டரி மூவ்மெண்ட் எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அஸ்தோனியாங்கிற ஒரு டேர்ம் இல்ல, டிஸ்டோனியா அந்த மாதிரி வேணா இருக்கு. தென் அக்னோசிஸ். வாட் யூ மீன் பை அக்னோசிஸ்? inability to interpret sensory stimulus, ஆர் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா inability to recognize the object. ஒரு காமன் ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களால ரெகனைஸே பண்ண முடியாது. அது பேர் தான் என்னது? அக்னோஷியா. ஸோ கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு அக்கத்தீசியா தான். நம்ம எப்பயுமே ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் படிக்க மாட்டோம், அதுல இருக்க மீதி ஆப்ஷன்ஸும் படிப்போம், மற்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்க உங்களோட நார்செட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டெய்லிக்கு நம்ம கிளாஸஸ் இருக்கு. வர 23rd மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபீஸ் வந்து 800 rupees தான். ஸோ 3 வீக்ஸ்க்கு கண்டினியூஸ் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி ஈவினிங் இருக்கும், சம்டைம்ஸ் மார்னிங் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ராக்டிஸ் ஆஃப் கெய்னிங் செக்ஷுவல் ப்ரெஷர் ஃப்ரம் வாட்சிங் அதர்ஸ் வென் தே ஆர் நேக்கட் என்கேஜ் இன் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இஸ் நோன் அஸ். அப்படின்னா செக்ஷுவல் ப்ரெஷர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்போ வருது அப்படின்னா, when they are seeing others as naked. So that is known as voyeurism. What is voyeurism? Tendency to see others naked. மற்றவங்கள நேக்கட் பார்க்கறதுல அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்கும், அதான் வந்துட்டு voyeurism. Transvestism. வெஸ்டிசம்னால என்ன அர்த்தம்? They are wearing other dress. ஓகேவா? wearing other sex dress. அதுதான் வந்து transvestism. Then sexual sadism. Sadism என்ன அர்த்தம்? You are humiliating the humiliating of பார்ட்னரை ஹியூமிலேட் பண்றதுனால அவங்களுக்கு செக்ஷுவல் அரோசல் வந்துச்சுன்னா அது பேரு சாடிசம். ஃபெட்டிசம் மீன்ஸ் செக்ஷுவல் அரோசல் ஆன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு செக்ஷுவல் அரோசல்ஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் நோன் as ஃபெட்டிசம். இந்த கொஸ்டினுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம ஒன்று படிக்க மாட்டோம். இந்த கொஸ்டினுக்கு வாயரிசம் தான், ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ் என்னங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். When a person is unable to cope with the natural process of development is known as crisis. What is the crisis? Okay, crisisல we have maturational, adventitious, situational, growth அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. There is nothing called growth crisisங்கிற வேர்டு கிடையாது. ஸோ அப்போ growth கிடையாது. ரெண்டாவது சுச்சுவேஷனல் என்ன? பர்டிகுலர் சுச்சுவேஷன் என்ன? இப்போ எக்ஸாம் வந்துச்சு உங்களால படிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. தட்ஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் சுச்சுவேஷனல் கிரைசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்வென்டிஷியஸ்னா என்ன அர்த்தம்? அட்வென்டிஷியஸ்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரினா என்னது? இப்ப இந்த டிசாஸ்டர், ஃப்ளட் வருது, earthquake வருது, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்வென்டிஷியஸ். அட்வென்டிஷியஸ்னா என்ன அர்த்தம்? டியூ டு அட்வென்டிஷியஸ் சொல்றத டியூ டு ஆக்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. கடவுள் ஏதோ செய்யறாரு, அதனால வர கிரைசிஸ் பேரு அட்வென்டிஷியஸ். மீதி மெச்சுரேஷனல் என்ன? ஃபேமிலி, அதான் கல்யாணம் ஆகுது, அது அவங்களால கோப்பப் பண்ண முடியல. ஓகேவா? தென் குழந்தை பிறந்துச்சு, அதை அவங்களால கோப்பப் பண்ண முடியல. இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ், அவங்களோட லைஃப்ல நார்மல் ப்ராசஸ். அதுவே அவங்களால கோப்பப் பண்ண முடியலன்னா அதனாலதான் அது பேர் என்ன? மெச்சுரேஷனல் கிரைசிஸ். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் மெச்சுரேஷனல் கிரைசிஸ். ஆப்ஷன் ஏ தான்.
Next question. Pupillary reflex is checked to find out the function of which nerve? ரொம்ப ஈஸி. ஆப்டிக் நர்வ் கிடையாது. ஆப்டிக்ல என்ன செய்வோம் நம்ம? செனல் சார்ட் தான் பார்ப்போம். மீதி அக்லோமோட்டார், அப்டசன்ஸ், ட்ரைஜெமினல். ட்ரைஜெமினலுக்கும் ஐக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப மீதி ரெண்டு தான். அக்லோமோட்டாரா அப்டசன்ஸா? அக்லோமோட்டார் தான். ஓகே. பியூப்பிலரி ரியாக்ஷன்ஸ் இஸ் அசஸ்ட் பை அக்லோமோட்டார் cranial nerve தான். நெக்ஸ்ட், tamoxifen is, இது டைரக்ட் கொஸ்டின். tamoxifen is ஈஸ்ட்ரோஜன் ஆன்டகோனிஸ்ட். யூஸ்வலா இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் அண்ட் யூட்ரைன் கேன்சர், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் they யூஸ் tamoxifen. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர் தான் இது, ஈஸ்ட்ரோஜன் ஆன்டகோனிஸ்ட். நெக்ஸ்ட், நான் நர்சிங்ல இங்கிலீஷ் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பாட் த எரர். எரர் ஸ்பாட் பண்ணுங்க. ஆப்ஷன்ல மகேஷ் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் ராஜு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல இருக்கு இஸ் இருக்கு, மோர் ஸ்ட்ராங்கர்னு இருக்கு, தேன் இருக்கு, நோ எரர் இருக்கு. ஓகே. ஸோ யாரோ ஒரு மகேஷ் அவங்க ராஜுவோட ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தப்பு? இஸ் வர்றது தப்பா? இஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்? இது சிங்குலர் தான். ஓகேவா? ஏன்? இப்ப 2-3 பேர் இருந்தாதான் நம்ம ஆர் போடலாம். ஓகே. இஸ்ங்கிறது சிங்குலர். தென் மோர் ஸ்ட்ராங்கர், தேன், நோ எரர். எரர் ஏதோ இருக்கு. தேனும் கண்டிப்பா வரணும். தேன் ஏன் வரணும்? யூ ஆர் கம்பேரிங் சம்திங். ஓகேவா? தேன் எப்பெல்லாம் வரும்? கம்பேரிசன் பண்ணாலே தேன் வரும். மகேஷ் வந்துட்டு ராஜுவை விட அப்படின்னு கம்பேர் பண்றோம், அதனால்தான். அப்ப மீதி என்ன? மோர் ஸ்ட்ராங்கர் தான் ஆன்சர். இதுல என்ன எரர் இருக்கு? ரெண்டுமே ஒரே விஷயத்த இப்படி நோட் பண்ணுது. என்ன சொல்லணும்? நீங்க ஒன்னு மோர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? கரெக்ட் வேர்டு எப்படி இருக்கணும்? மோர் ஸ்ட்ராங் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மகேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ராஜுன்னு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். ஒன்னு மகேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் ராஜுன்னு இருக்கணும். அப்படி இல்லை, நீங்க மோர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன வரக்கூடாது? ஸ்ட்ராங்கரும் வரக்கூடாது. மகேஷ் இஸ் மோர் ஸ்ட்ராங் தென் ராஜுன்னு வரும். ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் மோர் ஸ்ட்ராங்கர் தான் தப்பான வேர்டு இந்த ஃப்ரேஸ்ல. ஓகேவா? ஸோ இதோட இன்னைய வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.